சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது வந்து இப்போ ஒரு பர்னிங் ஒரு இஷ்யூவா இருக்கு பேரண்டிங்ல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி லைக் ஆல்வேஸ் வி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த டெஃபினேஷன். ஸோ அதனால வந்து வாட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்? ஸோ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கூகுளில் சும்மா செக் பண்ணேன். ஸோ அது என்ன கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, டு ஹேவ் அன் எஃபெக்ட் ஆன் ஆர் பவர் ஓவர் சம்படி ஸோ தட் he or she கேன் சேஞ்ச். பிஹேவியர் சேஞ்சாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டிசிஷன் மேக்கிங்கே வந்துட்டு அவங்க வந்து ஒரு எஃபெக்ட் அவங்க ஒரு அவங்க பார்க்கறத வந்து ஒரு இம்பேக்டா கொடுத்து அவங்க வந்து மாத்திக்கலாம். திடீர்னு இப்போ எனக்கு வந்து பீட்சாவே நான் சாப்பிட்டுருக்க மாட்டேன், டக்குன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, இல்லைன்னா எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ வந்து பீட்சா சாப்பிட்றாரு, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல வராருன்னும் போது ஐ வில் ட்ரை பீட்சா அண்ட் ஐ மே அடிக்ட் டு பீட்சா ஆல்சோ. ஸோ இதெல்லாம் தான் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஐ ஜஸ்ட் ரியலைஸ்டு, ஓகே, என்னோட ஒரு சின்ன வயசுல வந்துட்டு நான் என்ன எதெல்லாம் பார்த்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனேன். ஸோ அப்படின்னு யோசிக்கும் போது ஐ காட் இன்ஃப்ளூயன்ஸ்டு. ஏன்னோ ஒரு பக்கத்து வீட்டு ஒரு அண்ணா வந்து ஒரு பைக் ஓட்டிட்டு இருந்தார் அந்த டைம்ல. ஸோ நான் சொல்றது வந்து ஏர்லி 90s. ஸோ ஏர்லி 90sலாம் பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு தெருவில் வந்து 1-2 பைக் இருந்தாலே பெரிய விஷயம். ஸோ எல்லாருமே சைக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் சொல்றது பெரியவங்க, சின்னவங்களுக்குலாம் சைக்கிள்லாம் கிடையாது. அதனால அவர் சைக்கிள்லாம் எடுத்து தான் நான் வந்து சைக்கிளே ஓட்ட கற்றுக்கிட்டேன். தட் டூ இன் 6th and 7th ஸ்டாண்டர்ட்ல அந்த டைம்ல. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு பீரியட்ல வந்துட்டு ஒரு பைக் ஒரு RX 100ஓ இல்லைன்னா வந்துட்டு ஒரு இந்த ஹோண்டால வந்து CT 100லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பைக் ஓட்டும் போதே வந்து பாத்தீங்கன்னா அது பயங்கர இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும். அப்பா நம்மளும் இந்த மாதிரி பைக் ஓட்டணும் அப்படின்ட்டு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்துட்டு ஆசை தான் படுவேனே தவிர்த்து எனக்கு ஆக்சஸே கிடையாது. ஸோ அப்பா கிட்டேயும் வந்து பைக் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸோட அப்பா கிட்டேயும் பைக் கிடையாது. ஸோ நான் ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறேன், நெய்பர் வீட்டுக்கு போறேன், அவங்களுக்கும் பைக் இருக்காது. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா ஆக்சஸே இருக்காது. நான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஆசை மட்டும் தான் பட முடியும், பட் அது வந்து கையில எல்லாம் பிடிச்செல்லாம் பார்க்க முடியாது, ஓட்டிலாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பெருசாலாம் வந்து எந்த வகையிலுமே எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு தலைவலியா வந்ததில்லை. ஃபர்தர் ஏன்னா அவங்க பேரண்டிங் பண்ணும் போது வந்துட்டு ஐயோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவான், பைக் கேட்கறானே இப்போ என்ன பண்றது, நம்ம பைக் கொடுத்துதான் ஆகணுமா, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பெருசா வந்து எந்த ஒரு தலைவலியுமே இல்லை. அது அப்படியே ஆசையோடய போயிடுச்சு. ஸோ இப்படிதான் வந்து எனக்கு வந்து சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் என் மண்டையில போடும் போது எனக்கு வந்தது. there is a slim difference between the inspiration and influence. ஸோ இதை நம்ம வந்து கண்டிப்பா வந்து மனசுல வச்சுக்கணும். ஸோ இப்போ வையாபுரி சார் சொன்ன மாதிரி வந்துட்டு கிராமத்துல இருந்து அச்சீவ் பண்ணவங்களை பார்த்து அவர் வந்து இன்ஸ்பயர் ஆகி அவர் இப்போ நல்ல நிலைமையில இருக்காரு. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் அது வந்து அந்த இட்ஸ் இன்ஸ்பயரேஷன் இஸ் த கரெக்ட் வேர்ட் டு காயின் தட் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் தி இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா இன்ஸ்பயர்னு சொல்லும் போது வந்து இட்ஸ் ஃபார் குட். ஸோ நம்மளோட அடுத்த நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு, நம்மளோட லைஃப்பை வந்து ஒரு அடுத்த ஸ்டேட்டுக்கு கொண்டு போறதுக்கு அதெல்லாம் வந்து இன்ஸ்பயர் பண்ணும் போது வந்துட்டு நடக்கும், நாட் தி இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்லிம் டிஃபரன்ஸ் தான். ஸோ தட் இஸ் வை ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஆஃப் வித் தி டெஃபினேஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அண்ட் தென் நம்ம பர்சனலா வந்துட்டு நம்ம பழைய இன்டர்நெட்டுக்கு முன்னாடி என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனோம் அதை ஷேர் பண்ணும் போதே ஐ ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சி யாராவது ஒருத்தர் வந்து இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து கொண்டு வருவாங்க. ஈவன் சடேஷ் டோல்ட் கிரிக்கெட் ஆல்சோ அண்ட் லைப்ரரி, those are also inspiration because those things enhanced his life. ஸோ இந்த இடத்துல எதுக்காக நான் இதை வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பேரண்டிங் அப்படின்னு நம்ம பண்ணும்போது வந்துட்டு நம்ம அப்பா அம்மா எப்படி ஒரு பேரண்டிங் பண்ணாங்களோ அதை தான் மோஸ்ட்லி அதை தான் நம்ம வந்து காப்பி அடிக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்டேட்ல இருப்போம், நல்ல நிலைமையில தான் இருப்போம், ஸோ நல்ல வேலையில போயிட்டு இருந்திருப்போம். ஸோ அப்ப நம்ம என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஓகே அப்பா அம்மா பண்ண பேரண்டிங்னால தான் வந்து நம்ம இந்த நிலைமையில இருக்கோம், இட்ஸ் a வெரி குட் பேரண்டிங் அண்ட் இட்ஸ் ட்ரைட் அண்ட் டெஸ்ட் அண்ட் மெத்தட். ஸோ அப்ப நம்ம வந்து இப்ப பேரண்ட் ஆகும்போது எதை பார்த்து நம்ம வளர்ந்தோமோ, சொசைட்டியை திரும்பி பார்க்கும் போது என்னென்ன வழிகள் எல்லாம் பேரண்டிங் பண்றாங்களோ அதை தான் நம்ம நேச்சுரலா வந்து வி ட்ரை டு காப்பி. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். பட் இங்க நம்ம சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னு பேசும்போது இதுக்கு ரெஃபரன்ஸே கிடையாது. ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்துட்டு ஒரு இஷ்யூன்னு பார்க்கும்போது வந்து வி லுக் பேக் டு தி ஹிஸ்ட்ரியில் என்னென்ன நடந்தது, எப்படி எப்படியெல்லாம் அதை டேக்கிள் பண்ணாங்க, ஸோ வாட் இஸ் தி ஸ்டாண்டர்ட் மெக்கானிசம், எதனா டெம்ப்ளேட் இருக்கா, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இந்தந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அப்படின்றதுல தான் வந்து ஒரு SOP இருக்கும். பட் வென் கம்ஸ் டு தி இன்டர்நெட் ஆர் தி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ், அங்க வந்து பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரியே கிடையாது. ஸோ அதனால தான் நான் வந்து வி ஆல்வேஸ் ஐ திங்க் திஸ் 10th டைம் வி ஆர் ரிப்பீட்டிங் த சேம் கான்செப்ட் தட்
நம்ம ஏர்லியர் பேரண்டிங், தட் இஸ் அ ட்ரெடிஷனல் பேரண்டிங் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் அட் ஆல். இது வந்து நியூ ஏஜ் பேரண்டிங் தான் வந்து பண்ணணும். இட்ஸ் a நியூ ஸ்கில் டு லேர்ன், பிகாஸ் இந்த டிஜிட்டல் வேர்ல்டுன்றதே ஒரு புதுசான ஒரு விஷயம் தான். ஸோ நவ் கம்மிங் பேக் டு த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த எக்ஸாம்பிள்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பைக் ஆகட்டும், இல்லைன்னா வந்து கிரிக்கெட், எதுவா நீங்க சொன்னது பார்க்கர் பென்னு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு அண்ணாவை பார்த்திருப்போம், இல்ல ஒரு ஸ்கூல்மேட்டை பார்த்திருப்போம், இல்லைன்னா ஒரு நெய்பர், ரிலேட்டிவ், இப்படி பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்போம். மிஞ்சி போனா வந்து டிவியில வர ஆடை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்போம். ஸோ இவ்வளவுதானே தவிர்த்து இதை தாண்டி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். இதனாலதான் நம்ம அப்பா அம்மா எல்லாம் வந்து கொஞ்சம் கேஷுவலா நம்மள வந்து வளர்த்து விட்டாங்க. இப்போ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னு வரும்போது, அஸ் பவித்ரா ரைட்லி மென்ஷன், இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வேர்ல்டுல எந்த மூலையில இப்ப நம்ம ஒலிம்பிக்ஸ் வந்து டைரக்டா லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒலிம்பிக்ஸ்ல எங்க எதை பார்த்தாலும் நம்ம வந்து இப்போ வந்து டக்குன்னு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடலாம். அங்க நடுவில் போற ஆடு, இல்ல அங்க போற அந்த ஸ்போர்ட்ஸ் அவங்க விளையாடுறாங்களா இருக்கட்டும், அதை சுத்தி இருக்கிற அந்த ஊரா இருக்கட்டும், பாரிஸா இருக்கட்டும், எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பிடிஎஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் வந்து பிடிஎஸ் சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ பிடிஎஸ்னா என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ அவங்க வந்து எதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களோ அதை தான் அவங்க வந்து பர்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து எல்லையே கிடையாதுன்னும் போது நம்மளோட பிரெயினோட எவல்யூஷன் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இத்தனை லட்சம் வருஷமா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, எதை பார்த்து எதை வளர்றோமோ அதுலதான் வந்து நம்ம வந்து எவால்வ் ஆகி இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும், இதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு பிரெயினுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ இங்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்ல பெரிய பர்னிங் இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இங்க சைபர் புல்லிங் அப்படின்ட்டு நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் சைபர் புல்லிங். ஸோ சைபர் புல்லிங் வந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ நம்ம ஒரு கிளாஸ்க்கு போறோம், நம்ம வந்து ட்ரெஸ் ஒழுங்கா போடல அப்படின்னா வந்துட்டு அந்த கிளாஸ்ல இருக்கிற 30 பேரும் கலாய்க்க மாட்டானுங்க. அதுல இருந்து ஒரு 10 பேர் கலாய்ப்பானுங்க. ஸோ நிக் நேம் வச்சு கூப்பிடுறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நீ ஃபெயில் ஆயிட்ட, நீ மார்க் கம்மி ஆயிட்ட, நீ அழகா இல்ல, பரு வந்துடுச்சு, எதுவா இருந்தாலுமே அந்த கிளாஸ்லயே முடிஞ்சிடும். மிஞ்சி போனா வந்து இன்னொரு செக்ஷனுக்கு போகும். ஸோ இப்படி வந்து நம்ம நெகட்டிவ் கிரிட்டிசிசம் வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 பேர் வந்து சொல்லுவாங்க. இப்படிதான் வந்து எல்லாருமே ஒரு க்ளோஸ் சர்க்கிள்ல வாழ்ந்திருக்கோம். இந்த கிரிட்டிசிசத்தை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம பிரெயினால வந்து கெப்பாசிட்டி இருக்கு. பட் வென் கம்ஸ் டு த சோஷியல் மீடியா, எனிவன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஃபேஸ்புக்ல இருக்கும்போது ஒரு 1000 பேர். இப்போ ஃபேஸ்புக் கிடையாது. இப்பெல்லாம் இன்ஸ்டாவும் போயிட்டாங்க, ட்விட்டர், அதுக்கப்புறமேட்டு நிறைய ஸ்னாப், அன்லிமிட்டெட். இதெல்லாம் வந்து நீங்க ஃப்ரெண்டா கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, யார் வேணா ரேண்டமா கமிட் பண்ணலாம். நீங்க வந்து உங்களோட ப்ரொஃபைல பொறுத்து நீங்க பப்ளிக்கா வச்சுட்டீங்க அப்படின்னா, எனிவன் கேன் கம் அண்ட் கமெண்ட் ஆன். ரீல்ஸ் போடுறோம் அப்படின்னா, ரீல்ஸ் எதுக்கு போறோம், நிறைய பேர் வந்து கமெண்ட் அடிக்கணும், லைக்ஸ் போடணும் அப்படின்னு தான். ஸோ இத்தனை பேர் வந்து ஒரு கிரிட்டிசிசம் போடும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அவர் பிரெயின் இஸ் நாட் கேப்பபிள் டு ஹேண்டில் தோஸ் திங்ஸ். ஸோ அங்கதான் இந்த பிரச்சனை ஆகுது. ஸோ அதனால வந்து முன்னாடி இருந்தது, முன்னாடியே நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனனே, அப்ப இப்பயும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுலாம் நியாயம், இது வந்து நேச்சுரல் தான். நம்ம எப்படி இது வந்து செயல் த்ரூ பண்ணோமோ அதே மாதிரி நம்ம பசங்களும் செயல் த்ரூ பண்ணிடுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு இருந்தீங்க அப்படின்னா, சாரி டு டிசப்பாயிண்ட் யூ. இது வந்து வெரி 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 டஃப் டாஸ்க் டு செயல் த்ரூ. அதனாலதான் வந்துட்டு வி நீட் டு கம்பைன் டுகெதர் அண்ட் பிரெயின் ஸ்ட்ராங். ஸோ இந்த நினைப்புல வந்துட்டு நான் வந்து அதே இப்போ நான் வந்துட்டு சின்ன பையனா இப்ப ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ நான் படிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து அந்த பைக் மோகம் வருது. ஸோ என் பக்கத்து வீட்டு அண்ணா வந்து பைக் பார்த்து அந்த பைக் ஓட்டணும் அப்படி நான் நினைச்சேன் அப்படின்னா, வெரி ஈஸி இல்ல. இப்போ பைக் இல்லாத வீடு எங்கன்னா இருந்தா நீங்க சொல்லுங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா கண்டிப்பா பைக் வச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு பைக் ஓட்டணும்னு நினைச்சேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பைக்கே எங்க அப்பா பைக்கை நான் எடுப்பேன். சரி, எங்க அப்பா பைக் வந்து 150 சிசி தான். ஐ வாண்ட் டு ரைட் 200 பிளஸ் சிசி அப்படின்னு இருக்கட்டும். சோ கண்டிப்பா வந்து என்னோட க்ளோஸ் சர்க்கிள்ல வந்துட்டு ஏதாவது 2, 3 பேராச்சும் வந்து 200 சிசி பைக் வச்சிருப்பான். அத நான் ஓட்டி பார்க்கலாம். ஸ்பீடா ஓட்டி பார்க்கலாம். இப்போ எனக்கே அந்த பைக் வேணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, எங்க அப்பா கிட்ட நான் கேட்டேன் அப்படின்னா, எங்க அப்பா வாங்கி தருவாரா? வாங்கி தர மாட்டாரா? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? கண்டிப்பா வந்து மோர் ப்ராபபிலிட்டி தட் வாங்கி தருவாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு, இந்த ஸ்கூல்லயே பார்த்தீங்க, இல்ல இந்த காலேஜ்லயே பார்த்தீங்கன்னா, மோர் தென் 50% ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த பைக்க வச்சிருப்பாங்க. சோ அப்போ வந்து நான் முன்னாடி வந்து நான் எந்த இடத்துக்கு போனாலும் பைக் அண்ட் ஆக்சஸே கிடையாது. இப்போ அந்த பசங்கள்லாம் வச்சிருக்காங்கன்னும்போது தேர் இஸ் அ பியர் பிரஷர். பியர் பிரஷர் ஃபார் த பேரண்ட்ஸ். அவங்களுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஓ! அவங்க வாங்கி குடுத்துட்டாங்க. அப்ப என் பையனுக்கு நான் வாங்கி தரல அப்படின்னா வந்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். 2 பேரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலை செய்றோம். எதுக்காக வேலை செய்றோம்? எதுக்காக சம்பாரிக்கிறோம்? பையனுக்காக தானே சம்பாரிக்கிறோம். அப்ப அவன் ஆசைப்பட்டு கேட்கறான் அப்படின்னா, அத வாங்கி தந்தே ஆகணும். இல்லன்னா வி ஆர் பேட் பேரண்ட்ஸ். அவன் அழுவான், இல்லன்னா வந்து எதனா மொரடு பிடிப்பான், டான்ட்ரம் பண்ணுவான். ஸோ அத பார்த்து என்ன பண்ணுவோம், இனிஷியலா வேணான்னு சொன்னாலும், இப்பலாம் எத்தன பேர் இப்போ ஒண்ணுமே இல்ல. நீங்க வந்து இத வந்து நான் சும்மா சொல்றேன் அப்படின்னு நெனச்சா கூட, ஜஸ்ட் லுக் அட் தி பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ.
டிமாண்ட் அண்ட் சப்ளையை பாருங்க. 350cc கேடிஎம் பைக்ஸ், இப்பெல்லாம் 600cc பைக்ஸ்லாம் வந்துடுச்சு. இதெல்லாம் எப்படி நம்ம ஊருக்குள்ள வருது? டிமாண்ட் இல்லாமையா வருது? நீங்க ரீல்ஸ் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் வந்து லோனை போட்டு அந்த பைக்கை வாங்குறாங்க அப்படின்ட்டு. அதை வந்து பெருமையா வேற வந்து டேட்ஸ் பைக், மாம்ஸ் பைக்னு போடுவானுங்க. அது வந்து இஎம்ஐ வாங்கி போட்டு. அப்பயுமே நீங்க வந்து ஸ்டபன் பேரண்டா இல்ல கிடையவே கிடையாது, நான் பைக்லாம் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாலுமே, நவ் த கிட்ஸ் ஆர் ஹேவிங் தி ஆக்சஸ் டு தி மணி ஆல்சோ. கிக் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஸ்விக்கி, ஜொமேட்டோல நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அங்கிருந்து ஒரு 20,000 30,000 காசு வரும். அதனால வந்து தே நோ மோர் டிபெண்ட் ஆன் யூ மானிட்டரி பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ அவங்க அதுக்கும் அவங்க போவாங்க. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் டூ மச்சா இருக்கிற பட்சத்துல தே கேன் கோ அண்ட் ஏர்ன் மணி. ஈவன் யூடியூப்ல மானிட்டைஸ் பண்ணலாம், ஆன்லைன் பெட்டிங் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்சஸ் இருக்கிறதுனால இந்த நோ கிட்ஸ் won't இன்ஃப்ளூயன்ஸ் ஓட வீரியத்தை பொறுத்து they have the access. I'm just talking about இந்த குழந்தைங்க எல்லாம் இங்க போவாங்கன்னு சொல்ல வரல. பட் I'm just comparing the 90s versus 2024. அந்த டைம்ல நான் நினைச்சிருந்தா கூட வந்து எனக்கு ஆக்சஸே கிடையாது சம்பாதிக்கிறதுக்கு. நீங்க எதனா ஒரு வாட்சி சம்பாதிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா நான் சம்பாதிக்கல, என் ஃப்ரெண்ட்ஸும் சம்பாதிக்கல. பட் ஹியர் த கிட்ஸ் கேன் ஏர்ன் மணி. ஸோ அதனால வந்துட்டு தெர் ஆர் plenty ஆஃப் வேஸ் டு கெட் தட் பைக். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல how we are going to tackle this influence? நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ரெக்ரெட் பண்றதுன்றது வந்து இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜில. ஸோ அப்படின்னும் போது வந்துட்டு இதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து மாடரேஷன் தான் பண்ணணும். ஸோ ஐம் கம்மிங் பேக் டு தி சொல்யூஷன் நவ். ஸோ நவ் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னா வந்துட்டு நான் லேக்ல எல்லாம் பேசும்போது டேரக்டா சொல்லுவாங்க, இதுக்கு தான் நான் ஃபோனே கொடுக்க மாட்டேன், யூடியூபே நான் காட்ட மாட்டேன், நான் வந்து நானே தான் அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. தட் இஸ் ஆல்சோ நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஸோ முன்னாடி எல்லாம் வந்து நான் 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டேன் அப்படின்னா கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணிடுவாங்க, ஸோ தட் நான் படிக்கணும் அப்படின்ட்டு. அந்த கேபிள் கனெக்ஷன் கட் பண்ணுறது வந்து ஊரே பண்ணிச்சு. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து ஒரு ஆடா நான் ஃபீல் பண்ணல. பட் ஹியர் இஃப் யூ டேக் அவே த ஃபோன் ஃப்ரம் யுவர் கிட், அவன் பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து பார்ப்பான். இல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா வந்து அந்த போனை தராங்க அப்படின்னும் போது யூ ஆர் பிகமிங் அ வில்லன் டு தெம், டு த கிட்ஸ்ல. ஸோ அப்படி பண்ணும்போது இன்னுமே வந்து விரிசல் தான் உண்டாகும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல. ஸோ அப்போ எப்படிதான் இப்போ வந்து நம்ம ஒரு ஆர்கானிக்கா இதை வந்து அட்ரஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, we need to moderate the social media or even the screen time itself. நான் வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே சொல்றேன். இப்போ நம்ம ஒரு குழந்தை வந்து 4 to 5 4ல இருக்கு, இல்லை இப்பெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கே நம்ம ஃபோனை கொடுத்துட்றோம். அது வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபோனை வந்து ஸ்வைப் பண்ணலாம் கத்துக்குது. ஸோ தட் இஸ் தி ரியாலிட்டி. நானும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து உத்தமனும் கிடையாது. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு இப்படி வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் ஒன்லி. ஸோ அப்போ சோஷியல் மீடியாவை நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா இட் ஹாஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஹோம். ஸோ அந்த இடத்துல ஒரு ரூல் செட் பண்ற, பவுண்டரி செட் பண்ணணும் போது தட் பவுண்டரி ஹாஸ் டு பி காமன் ஃபார் எவ்ரி அதர் மெம்பர்ஸ் இன் த ஃபேமிலி. ஸோ நான் வந்து ரீல்ஸ் பார்ப்பேன், நான் வந்து யூடியூப் பார்ப்பேன், ஆனால் என் குழந்தை வந்து யூடியூப் பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்க மனப்பான்மையில் இருந்தீங்கன்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் வி நீட் டு செட் த பவுண்டரி. இவ்வளவுதான் ஸ்கிரீன் டைம் இருக்கணும் அப்படின்ட்டு. அது வந்து எல்லாருமே உங்க தாத்தா பாட்டில இருந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்ம குழந்தை வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு மானிட்டர் பண்ணணும். ஸோ என்ன குழந்தை பண்ணுது, எது பண்ணுதுன்றது வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும். ஸோ ஆல்வேஸ் as I already told you, ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேரண்டல் கைடன்ஸ் அப்படின்னு கண்ட்ரோல் ஒன்று இருக்கு. ஸோ அதில் வந்து குழந்தை எத்தனை மணி நேரம் வந்து ஸ்க்ரீன் டைம் வச்சுக்கலாம். ஆப் பேசிஸ்ல கூட சப்போஸ் யூடியூப் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் தான், இந்த இது வந்து 15 நிமிஷம் தான் வந்து பார்க்கணும், என்டையர் ஃபோனே வந்து 2 hours தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி எது வேணா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து மானிட்டரும் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோனை கொடுத்துட்டு நம்ம சப்போஸ் ஆஃபீஸ்க்கு போறோம்னா கூட நம்ம வந்து பேரண்டா இருக்கிற பட்சத்துல we can see இன்னும் எவ்வளோ நிமிஷம் இருக்கு அப்படின்றத பண்ணலாம். ஈவன் யூ கேன் லாக் அண்ட் அன்லாக் ரிமோட்லி. அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேபி இஃப் டைம் பெர்மிட்ஸ் ஐ கேன் ஷேர் மை ஸ்க்ரீன் அண்ட் ஷோ யூ ஆஃப்டர் தி செஷன். ஸோ அதெல்லாம் நான் வந்து என் குழந்தைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் யூடியூப் கிட்ஸ் இருக்கு. ஸோ இட் வில் கம் வித்தவுட் ஆட்ஸ் அண்ட் ஈவன் யூ கேன் கஸ்டமைஸ் தி கண்டென்ட். இப்போ வந்து யூடியூப்ல போனேன்னா அது வந்து அதுவே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் நான் ஒரு விஜய் படம் பார்த்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு அதுவா வந்து எல்லா விஜய் பாட்டுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். தட் இஸ் இன் தி நார்மல் யூடியூப். whereas it comes to the யூடியூப் கிட்ஸ், நம்ம வந்து நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ட் தான் காட்டணும், இது காட்டக்கூடாது, சர்ச்சை கூட நீங்க டிசேபிள் பண்ணலாம். இட்ஸ் அப்சல்யூட்லி ஆட் ஃப்ரீ. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் நிறைய பெருமையாலாம் பேசுவாங்க. எனக்கே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாதுங்க,
ஆனா என்னோட பேர பையன் 4 வயசு தான் ஆகுது. அவனே அன்லாக் பண்ணுவான், அவனே பேட்டர்ன் போடுவான், அவனே வந்துட்டு பிளே ஸ்டோர்ல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணுவான், கேம் விளையாடுவான், எல்லாம் பண்ணுவான். பார்த்தாலே பூரிப்பா இருக்கு. என் பேரன் பேத்தி வந்து எவ்வளவு புத்திசாலி தெரியுமா அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப அது பார்த்தா பரிதாபமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா the credit not goes to the kid, the credit goes to the UX designer. அந்த ஆப்பை டெவலப் பண்ணவன், அந்த போனை டெவலப் பண்ணவன், அவனுக்கு தான் அந்த கிரெடிட் போகும். ஏன்னா 4 வயசு குழந்தை கூட இது வந்து சூப்பரா யூஸ் பண்ற அளவுக்கு அவன் வந்து ஈஸி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னா தட் கிரெடிட் கோஸ் டு தெம். அதனாலதான் பாத்தீங்கன்னா அடிக்ஷன் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அதை நம்ம வந்து பெருமையா பேசி என்ன பண்றோம்னா இன்னவே பாசிவ்லி வி ஆர் என்கரேஜிங் த கிட்ஸ் டு மோர் அண்ட் மோர் அன்ரெஸ்ட்ரிக்டட் யூசேஜ் வந்து தரத்துக்கு வந்து நம்மளே வந்து வழிவகுக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்து ஃபால்ஸா வந்துட்டு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணிடக்கூடாது. ஸோ இதுதான் அடிக்ஷன்ஸ்குள்ள போகும். அண்ட் தென் நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கிற கேமிங்ஸ் அதெல்லாம் போகாம we need to invest something ப்ரீமியம் ஆப்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஈவன் நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் கிட்ஸ்னு இருக்கு, பிரைம்ல பாத்தீங்கன்னா பிரைம் கிட்ஸ்னு இருக்கு. ஸோ மெனி ஆப்ஸ் ஆர் த கான் அகாடமி, கிடோஃபிபியா நான் வந்துட்டு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ தோஸ் ஆர் ஆல் we need to invest. ஸோ தட்ஸ் ஒர்த். ஸோ ஒரு 1000 ரூபாய் நீங்க 2000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்துட்டு தட் வில் கம் ஆட் ஃப்ரீ. ஸோ ஃப்ரீயா ஒரு ஆப் தரான் அப்படின்னா வந்துட்டு தட் இஸ் அ ட்ராப்ல அவன் வந்து ஆடு தருவான். இப்ப இருக்கிற ஆடு எல்லாம் வந்து நம்ம டிவில பாக்குற மாதிரி ரேண்டமாலாம் ஆடு வராது. ஸோ நவ் தே வில் நர்ஜ் யூ. இல்ல இப்ப நீங்க வந்து சும்மா நீங்க வந்து வீட்டுல பேசிட்டு இருங்களேன், நான் வந்து நாளைக்கு போன் பார்க்கலாம், போன் உடஞ்சு போச்சு போன் வாங்கலாம் அப்படின்னு நீங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சும்மா கான்வர்ஸ் பண்ணா கூட that will come next second, that will come in the ad for you in the social media. இல்ல ஃப்ரீயா நீங்க ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு இந்த போன் வாங்க அந்த போன் வாங்கன்னு மேஜிக்கா வந்து உங்களுக்கு ஆட்ஸ் வரும். ஸோ இட் இஸ் த்ரூ தி மைக்ரோஃபோன், இட் இஸ் த்ரூ தி ஐபி அட்ரஸ், இதெல்லாம் டேப் பண்ணி கூட வந்து தி ஆட்ஸ் வில் கம். ஸோ இங்க தான் வந்துட்டு என்ன ஆகும்னா பசங்க கிளிக் பண்ணுவாங்க. ஈவன் சம்டைம்ஸ் ஸ்பான் வீடியோஸ் வில் கம், ஸ்பேம்ஸ் வில் கம், வார்ம்ஸ் வில் கம். அந்த மால்வேர்ஸ்லாம் வரும்போது இன்னும் தோஸ் ஆர் ஆல் வி டாக்ட் அபவுட் இந்த சைபர் செக்யூரிட்டி லாஸ்ட் மந்த்ல. ஸோ அதெல்லாம் இங்க வரதுக்கான ரீசன்ஸ் அதுதான். ஸோ நிறைய பேர் வந்து ட்ராப்ல விழுந்து காசெல்லாம் விடுறதுக்கான ரீசன்ஸும் இதுதான். ஸோ அவேர்னஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்க வந்து மாட்டக்கூடாது அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜஸ்ல யூ நீட் டு கோ ஃபார் த ப்ரீமியம் அப்ளிகேஷன் ஸோ தட் த ஆட்ஸ் வில் பி கான். ஸோ அதனால வந்து நீங்க பயப்பட தேவையில்ல. என் குழந்தை வந்து அதை தட்டிடுமோ இது தட்டிடுமோ போயிடுமோ, இல்லை யூடியூப்ல ரேண்டமா ஏதாவது ஒரு வீடியோ வந்து அவன் வந்து கெட்டு போயிடுவானோ, அதெல்லாம் வந்து நம்ம வந்து கவலையே படலைன்னா தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் டு மாடரேட். ஸோ இதெல்லாம் தான் வந்து இனிஷியல் சொல்யூஷன்ஸா வந்து நான் ஃபாலோ பண்றது, நான் கத்துக்கிறது, அதை தான் வந்து இங்க போட்டுட்டு இருக்கேன். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் சோஷியல் மீடியால நிறைய வகையில வரும். அஸ் ஐ செட் சைபர் புல்லிங், பான் அடிக்ட் ஆவாங்க, வயலண்ட் கேம்ஸ் வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. அண்ட் தென் டேட்டிங் ஆப்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுலலாம் நிறைய ஸ்கேம்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ வித்தவுட் எனி அவேர்னஸ் இஃப் யூ கிட்ஸ் ஸ்டார்ட் யூசிங் தோஸ் டேட்டிங் ஆப்ஸ், பெட்டிங் ஆப்ஸ், லெண்டிங் ஆப்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஈவன் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, ஏன்னா இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஈவன் சௌரவ் கங்குலி, என்னோட சைல்ட்ஹுட் ஹீரோ, இஸ் ஆல்சோ ப்ரொமோட்டிங் அ பெட்டிங் ஆப் இல்ல. ஸோ அப்படின்னும் போது வந்து எனிஒன் கேன் டூ எனிதிங். ஸோ இப்போ யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் எப்படி அவங்க காசு பார்க்குறாங்க? டு யூ திங்க் தட் தே ஆர் ஏர்னிங் மணி த்ரூ யூடியூப் வீடியோஸ்? அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வரும். பட் தே ஆர் மேக்கிங் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி த்ரூ தி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அது அட்வர்டைஸ்மெண்ட்னே உங்களுக்கு தெரியாது. வீடியோக்குள்ள இப்போ நீங்க எதுனா ஒரு மூவி ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கே தெரியாம நடுவில் ஒரு ஒரு அப்படியே லைட்டா வந்து கோத்து விட்டு போயிட்டே இருப்பாங்க ஆட்ஸ் எல்லாம். அது ஆடுனே உங்களுக்கு தெரியாது, அப்படி வந்து ஸ்மர்ஜ் ஆகி வரும். ஸோ அதனால நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ இப்படிதான் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குமே தவிர்த்து யூ கான் கோ அண்ட் மானிட்டர் ஈச் அண்ட் எவ்ரி வே. அதனால இது வந்து நம்ம ஏஜ் 8ல வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா லெஸ் தென் 8 வந்து ஃபவுண்டேஷன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்காலஜில. ஸோ இன் தட் ஃபவுண்டேஷன் ஏஜ் இஃப் வி டூ தீஸ் சார்ட் ஆஃப் மாடரேஷன்ஸ் அண்ட் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுவே அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டா ஆகும். அண்ட் தென் வென் தே ஸ்டெப் இன் டு தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டீனேஜ், இட் மே ஹெல்ப். நான் வந்து 100% வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்லாம் நான் வந்து போய் சொல்ல மாட்டேன். பட் டெஃபினெட்லி when the ஃபவுண்டேஷன் செட் ஆயிடுச்சு அப்படின்னா, அண்ட் தென் ப்ராபப்ளி that will help to do the self realization இல்லைன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் அவங்களே பண்றதுக்கு வந்து உதவும். பூபதி, ஐ வாண்ட் டு டச் அப் ஆன் த ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம பேசணும்னா இட்ஸ் வெரி ஜென்ரல். ஓகேவா? ஸோ அப்போ ஜென்ரலாக பார்க்கும்போது ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் லைக் நம்ம எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது இட் இஸ் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ வாட் எவர் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வி ஆர் நாட் ஸ்பெண்டிங் டைம் வித் த கிட்ஸ். ஓகே, இப்போ என் பொண்ணு வந்து
ஒரு டீன் ஷோ கேட்குறான்னு வச்சுக்கோ, PG-13 ஷோ அவங்க கிட்ஸ் பேசிக்கிறாங்க, அப்ப அதை பார்க்கணும் அப்படிங்கிறான்னா, ஐ ஷுட் நாட் ரெஸ்ட்ரிக்ட், யூ ஷுட் நாட் வாட்ச். ரேதர் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கம் லெட்ஸ் சிட் டுகெதர் அண்ட் வாட்ச். ஸோ ஐ வில் சிட் டுகெதர், என்ஜாய் வித் ஹர், வாட்ச் இட் அப் அண்ட் தென் லீவ் இட், அவ்வளவுதான். ஸோ அப்ப என்ன ஆச்சுன்னா முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஐ வில் டேக் ஆக்ஷன்ஸ் ஒன்லி when that show influenced her and created some changes on her. Otherwise it's a fun laugh பண்ணிட்டாங்க போயிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறத வந்து நான் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா காயின் பண்றேன். they should get like be like அப்பா அம்மா வந்து அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு ஒரு டேட் அண்ட் டைம், அதே மாதிரி அந்த ப்ராமிஸ் பண்ண டேட் அண்ட் டைம்ல நம்ம அதை பண்ணிட்டோம் அப்படின்னா I don't think it would be a problem at 8 because my daughter is at 8. Okay, so but having said that, I am seeding her from age 2. Okay, and the seeding illama 8 la poi neenga idha pananum nenachingina, they will take you as an advantage and they will cheat you, like ellathiyum இப்படி பிளான் பண்ணி வாங்கிக்குவாங்க. ஸோ தட் இஸ் த திங் லைன் பவுண்டரி. நம்ம பவுண்டரியும் செட் பண்ணணும், அதே சமயம் நம்ம கிளீனாக அப்சர்வ் பண்ணணும். ஸோ நான் இதை வந்துட்டு நான் லேக்ல வந்துட்டு ரேண்டமா பேசிட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ரைட்லி ஒரு கொஸ்டின் வந்து என்ன கேட்டாங்க. ஸோ ஏன்னா அவங்களோட பர்சனல் லைஃப்ல வந்துட்டு ஓகே இப்போ மோஸ்ட்லி வந்து அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து நீங்க சொன்ன மாதிரியே நான் மாடரேஷன் செட் பண்றேன், ரெஸ்ட்ரிக்ஷன் செட் பண்றேன், எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் வென் ஐ கோ ஆஃப் டு தி ஒர்க், ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து நான் தாத்தா பாட்டி கிட்ட வந்து விட்டுட்டு போறேன். அப்போ தாத்தா பாட்டி வந்து அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, என் குழந்தைய வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்களுக்கு கால் வலி இருக்குது, அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவங்களாலலாம் வந்து பேபி சிட்டிங்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு அவங்க முடியாத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்துட்டு ஃபோனை கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படின்ட்டு வந்து இப்படிதான் நிறைய பேர் வந்துட்டு புலம்பிட்டு இருந்தாங்க, ஃபோனை கையில் கொடுத்துட்டாங்க. இல்லை பக்கத்து வீட்டில் போயிட்டு அவன் வந்து ஃபோனை அவனோட நெய்பர் வீட்டுக்கு போயிட்டு அவன் ஃபோன் வாங்கிடுறான், இல்லை ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனால் வந்துட்டு அதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்துடுறான். ஸோ இப்போ பேசின மாதிரி வந்துட்டு அப்போ நீ மட்டும்தான் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ற, மற்றவங்கலாம் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் இல்லாம தான் வந்துட்டு ஃபோனு எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க, அதனால இதுவே எனக்கு வந்து பேக் ஃபயர் ஆகுது. ஸோ அப்படின்ட்டு வந்துட்டு 2-3 பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, விச் இஸ் வெரி வேலிட் பாயிண்ட். ஸோ இதை எப்படி வந்து நம்ம டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தட்ஸ் வேர் தி ஓப்பன் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ whenever we set the boundaries or any sort of set rules and regulations, we need to sit with the kids itself. ஸோ அப்போதான் வந்துட்டு இப்போ ஓகே ஸ்க்ரீன் டைம் இவ்வளோதான், இந்த டைம்ல ஹோம் ஒர்க் பண்ணணும், இந்த டைம்ல வந்துட்டு நீ எக்ஸ்டர்னலா வந்து ஃபுட்பால் கிளாஸ் போற, செஸ் கிளாஸ் போற, டிராயிங் கிளாஸ் போற, இதை பண்ணணும், அப்புறம் ஹோம் ஒர்க் வந்து ப்ரிப்பேர் பண்ற டைம் இது. ஸோ அது மாதிரி வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டைஸ் அஸ் கண்ணன் செட், ப்ரையாரிட்டி இத்தனை லிஸ்ட் இருக்கு, இதுக்கு எனக்கு டைம் இவ்வளவு வேணும். ஸோ யூ டெல் மீ எந்தெந்த டைம்லலாம் இது பண்ணலாம், எந்தெந்த வீக் டேஸ்ல இதை பண்ணலாம், வீக்கெண்ட்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து we need to sit together and then do the preparation. இது வந்து நான் பண்றேன் நீ செய் அப்படின்றது வந்து அகைன் a traditional way of parenting, as I already told you, that is not going to work out. ஸோ நம்ம வந்து உட்காந்து இதை பண்ணலாம் இது பண்ணலான்னும் போது கிட்ஸ் வில் டூ தேர் ஓன் டைம் டேபிள், விச் இஸ் நாட் குட். ஏன்னா அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செட் பண்ணுவாங்க. கேம் வந்து 3 மணி நேரம் விளையாடிக்கிறேன், ஹோம் ஒர்க் 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன், ஸோ அந்த மாதிரி கூட வந்து அன்ரியலிஸ்டிக்கா அவங்க செட் பண்ணுவாங்க. தென் யூ நீட் டு செட் ஓகே இல்லப்பா அது பண்ணு இதை பண்ணு அப்படின்னு அவங்க முரடு பிடிச்சாங்க அப்படின்னா ஓகே 1 or 2 days அவங்கள விட்டு பாருங்க, கண்டிப்பா 10 minutes 15 minutes ஹோம் ஒர்க் முடிக்க முடியாது. தென் யூ அகைன் செட் ஓகே நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, ஓகே இப்போ வா அது வந்து ஒரு 1/2 hour வச்சுக்கலாம், இது வந்து நீ தூங்குறதுக்கு முன்னாடி ஹோம் ஒர்க் பண்ணினா உனக்கு வந்து ஃபோக்கஸ் வர மாட்டுது, ஸோ அதனால நீ ஸ்கூல்ல இருந்து வந்த ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு நீ வந்து இது வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீ இப்படி வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ல வந்துட்டு யூ நீட் டு ஃபைண்ட் எ பர்டிகுலர் ஒர்க்கபிள் ஸ்கெடியூல் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து இப்போ என்னோட ஸ்கெடியூல வந்து நீங்க பார்த்து காப்பிடிக்க முடியாது. ஸோ அதுதான் இப்ப திரும்பியும் பண்ற தப்பு என்னன்னா, சார் நீங்க என்ன சார் பண்றீங்க சொல்லுங்க நான் பண்றேன் அப்படி. ஸோ அப்ப நான் இதுக்கு முன்னாடி சடேஸ் மென்ஷன் 2 வயசுல இருந்து அவன் சீடிங் பண்ணி அப்புறம் தான் 8 வயசுல அது ஒர்க் அவுட் ஆகுது. இந்த ப்ராசஸை வந்து நோ ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட்ல. ஸோ நம்ம சொல்ல நினைச்சா கூட வந்து நோ ஒன் இஸ் ரெடி டு பேஷண்ட்லி லிசன் ஆல்சோ. ஸோ அதனால என்னன்னா வந்து உங்க குழந்தைக்கு உங்களோட அட்மாஸ்பியருக்கு என்ன செட் ஆகுமோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து இட் வில் டேக் சம் 1 week to 1 month கூட ஆகலாம். ஸோ அதை நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர்ல போட்டு ஃபர்ஸ்ட் அந்த செட்டிங்ஸை போடணும். அது பண்ணிட்டாலே முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்றியான்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏன்னா அது அரைவானதே நம்ம 2 பேர் சேர்ந்து தான்.
அதே மாதிரி இப்ப பக்கத்து வீட்டுல போயிட்டு என்ன அன்ரெஸ்ட்ரிக்டடா வந்து பண்றாங்க அப்படின்னு வந்து அவங்க குழந்தைக்கு வந்து இருந்தாலுமே அகைன் யூ கம் பேக் அண்ட் ஓகே ஃபைன், ஐ அண்டர்ஸ்டாண்ட். இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அக்னாலேஜ் பண்ணணும். ஏய் சும்மா இரு, நம்ம தான் அன்னைக்கு பேசிட்டோம்ல, இப்போ வந்து என்ன வந்து நீ மாத்துறியா, மாத்தி மாத்தி பேசுறியா அப்படின்னு வந்துட்டு திரும்பியும் வந்து அவங்க மேல ஏறாம we need to acknowledge அவங்க என்னென்னலாம், பிகாஸ் தேர் எல்லாம் வந்து ஒரு டீனேஜ்ல இருப்பாங்க, இல்லைன்னா வந்து டீனேஜ் கீழே இருக்கிற பசங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ப்ரீஃபரண்டல் கார்டெக்ஸ் பிரெயின்ல வந்துட்டு அடிக்கடி நான் சொல்லுவேன், தட் இஸ் த பார்ட் ஆஃப் பிரெயின் விச் ஹெல்ப்ஸ் அஸ் டு திங்க். நம்ம ரேஷனலா திங்க் பண்றது, கிரிட்டிக்கல் திங்கிங் வச்சுக்கிறது, டிசிஷன் மேக் பண்றது, இது எல்லாமே வந்து எங்க இருந்து வரும்னு பாத்தீங்கன்னா ப்ரீஃபரண்டல் கார்டெக்ஸ்ல இருந்து தான் வரும். அதுவே வந்து 18 to 21 ஏஜ்ல மட்டும்தான் அது வந்து கம்ப்ளீட் ஆகும். தட்ஸ் வேர் அபோவ் 18ல தான் வந்துட்டு நீங்க வந்து லைசன்ஸ் வச்சுக்கணும், ஓட்டு போடணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து 18+ ஏன் இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு அடல்ட் மூவி கூட 18+ ஏன் இருக்கு அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் அ ப்ரீஃபரண்டல் கார்டெக்ஸ். அதனாலதான் வந்து அது ஏஜ் ரிலேட்டட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இப்ப சரேஷ் சொன்ன மாதிரி PG8 PG13 ஏன் பேரண்டல் கைடன்ஸ் ஏன் போடுறாங்கன்னா இதெல்லாம் பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆவாங்க. படத்தை பார்த்து திடீர்னு ஒருத்தன் கழுத்து அறுத்துட்டான் அப்படின்னா வந்துட்டு ஓ அது ரியல் தான் போல இருக்கு, லைக் பவித்ரா மென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆவாங்க. வேறாஸ் 18+ அதை பார்த்தா அப்படின்னா ஓகே தட்ஸ் மூவி, மூவியா பார்க்கணும்னு குழந்தைகிட்ட போய் சொல்ல முடியுமா? அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே நம்ம தான். Unfortunately, theaters are allowing the kids to watch the adult movie also. So இங்க தான் கவர்மெண்டோட ரோலுமே இருக்கு, பட் விச் we don't have any say on those things. நம்ம கையில என்ன இருக்கோ அதை பத்தி நம்ம பேசுவோம். So this is what it is. So when you set the boundaries, definitely வந்து external factors உள்ள வந்து அந்த boundariesே உடைக்க தோணும். So when we collaborate with the kids, அந்த restrictions வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆடும்போது we can able to sail through. அதே மாதிரி be flexible. ஸோ ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ திடீர்னு கேம் வந்து அங்க பே ஸ்டேஷன் வாங்கிட்டாங்க, நீ ஏன் பே ஸ்டேஷன் வாங்கி தர மாட்டேற அப்படின்னும் போது வந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பேசணுமோ அதுதான், நீ வந்து மாற்றக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது தான் வந்துட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா as I said again, they don't have the prefrontal cortex. ஸோ அப்படின்னும் போது we should have a flexibility. அவங்களுக்காக நம்ம தான் யோசிக்கணும், அவங்களால யோசிக்க முடியாது. மூளையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றது வந்து நம்மளுக்கு தான் மூளை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு நிஜமாலே வந்து அவங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகல. ஸோ அப்படின்றதுனாலதான் வந்து வி ஆர் ஆல் கைடட் கார்டியன். எதுக்காக நம்ம கார்டியன், எதுக்காக வந்து நம்ம பேரண்ட்ஸ் கீழே இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஏன் அவங்க மைனர் நம்ம ஏன் மேஜர் அப்படின்னா we need to think on behalf of them. அதனாலதான் வந்து அவங்க மைனர் நம்ம மேஜர். ஸோ அதை விட்டுட்டு வந்து நீ ஏன் அப்படி பண்ணன்னு வந்து கேள்வி கேட்கறது வந்து அப்சர்ட். ஸோ தே ஆர் ப்ரோன் டு டூ தட். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆக தான் செய்வாங்க, அவங்க ஒன்று செய்யாதன்னா செய்வாங்க, எல்லாம் அப்படிதான் போகும். அவங்க வண்டி ஸ்பீடா தான் ஓட்டுவாங்க, தப்பா தான் எல்லாம் போகும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க பிகாஸ் ஆஃப் திஸ் நியூராலஜிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம அதை வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாது, அக்னாலேஜ் பண்ணவே முடியாது. ஸோ இஃப் தே கெட் தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ், இஃப் தே கம் அண்ட் ஃபைட் வித் யூ, நீ ஏன் பண்ற, இந்த வீட்டில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டு நாட் அஜிடேட். ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் பண்ணுங்க, உட்காருங்க, தென் ரீவிசிட் யுவர் ஸ்கெடியூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதை வந்து எங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டி அடாப்டேஷன் எதனா பண்ண முடியுமா, எதனா ரிலாக்ஸ் பண்ண முடியுமான்றதை ட்ரை பண்ணுங்க. தென் ஆட், தென் ஒர்க் ஆன் தி ஸ்கெடியூல் அகெயின். இந்த மாதிரி வந்து ஒரு ரீஹைட்ரேஷன் ஃபேக்ட்ல வந்து பண்ணும்போது மட்டும்தான் இதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் தே அட்டைன் தி 18+, லைக் பவித்ரா ரைட்லி மென்ஷன், அவங்க என்னதான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலுமே சோஷியல் மீடியாவில் ஒன்ஸ் ஷீ கோஸ் டு தி ஆஃபீஸ், அவங்க வந்து அந்த மெச்சூரிட்டி வந்த உடனே அவங்க வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க. தட்ஸ் வை ஐ காயின்ட் அஸ் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் கம்ப்ளீஷன். ஸோ நான் டெக்னிக்கலா பேசினேன். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம பண்ணோம். ஸோ இங்க கிட்ட வந்து அவள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலுமே டு நாட் பேனிக். தெர் ஆர் சோ மச் ஆஃப் டைம் டு ரெக்கவர் தட். ஆனா நம்ம அந்த அட்மாஸ்பியரை கொடுக்குறோமான்றது தான் விஷயம். இல்ல என் பக்கத்து வீட்டுல பயங்கரமா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றானுங்க, என்ன அந்த வீடை பார்த்தாலே பயமா இருக்கு, எனக்கு என் ஏரியாவே அப்படிதான் இருக்கு, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னீங்கன்னா தட்ஸ் வேர் தி எசன்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி கமிங் இன்டு பிக்சர். நான் ஏன் வந்து ஒரு கம்யூனிட்டி வேணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, தட் டு இன் திஸ் டிஜிட்டல் ஏரா, நீங்க ஒரு கம்யூனிட்டியில இப்போ சப்போஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நம்ம 5 ஃபேமிலி இருக்கோம், இந்த 5 ஃபேமிலியில இருக்கிற கிட்ஸ் அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இஃப் வி ஹேங் அவுட் டுகெதர், ஒரு மூவி போனா கூட வந்து இந்த 5 ஃபேமிலி தான் மூவி போகுது. நான் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பணும்னா ஸ்ட்ரெயிட் அவே நான் உங்க வீட்டுக்கு தான் அனுப்புறேன். ஸோ எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஏன்னா நான் வச்சிருக்கிற ரூல்ஸ் தான் நீங்களும் வச்சிருப்பீங்க. பிகாஸ் வி ஆர் ஆல் இன் த சேம் கம்யூனிட்டி, வி ஆர் லைக் மைண்டட் பீப்புள். ஸோ அப்படின்னும் போது எனக்கு வந்து ஸ்பெஷலா வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. தட் சேம் அப்ளைஸ் டு யூ. உங்க பொண்ணு உங்க பையனும் எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா கூட ஐ நோ வாட் டு ஷேர் அண்ட் வாட் நாட் டு ஷேர். ஈவன் இட் கோஸ்
பியாண்ட் தி சோஷியல் மீடியா ஆல்சோ. என்ன சாப்பாடு கொடுக்கணும், உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன, கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, ஈவன் இஃப் ஐ வாண்ட் டு ஆஃபர் சம்திங் ஐ வில் மேக் ஷூர் தட் நான் உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நான் கொடுக்க மாட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து வரணும் அப்படின்னா வி நீட் டு நோ ஈச் அதர். அப்போ வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து நல்லிஃபை பண்ணிடலாம் நம்ம. ஏன் அப்படின்னா வந்து குழந்தைங்க வந்து ஒரு 5 ஃபேமிலி 6 ஃபேமிலிக்கு தாண்டிலாம் அவங்க போக மாட்டாங்க. ஸோ அது வந்து அதையும் வந்து இட்ஸ் அ பவர் ஆஃப் கம்யூனிட்டி. இதுதான் நான் வந்து அதே விதத்துல வந்து இந்த சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சஸ்டெயின் பண்றாங்க அப்படின்னா we need to reward them. So frequently we need to reward, frequently we need to appreciate for the adherence to the rules and regulations. So இதெல்லாம் நம்ம பண்ணும்போது மட்டும்தான் இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் த சேம் டைம் யூ ஷுட் ஹாவ் கான்வர்சேஷன், டிபேட் பண்ணுங்க. இந்த நீயா நானா மாதிரி சினாரியோஸ் இந்த நம்மளே கம்யூனிட்டியில கூட பேசலாம். ஸோ டேக் சம் கேஸ் ஸ்டடி. ஸோ கம்மிங் பேக் டு தட் பிரியாணி மேன். ஸோ நான் முன்னாடியே நான் வந்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா பாப்புலர் யூடியூபர் கால் பிரியாணி மேன், அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டைல் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஸ்ட் பண்றது. யாரா எதனா பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க நெகட்டிவ் சைடை வச்சு அவங்க ரோஸ்ட் பண்ணி அதுல லைக்ஸா வாங்கி காசு சம்பாதிக்கிறது தான் அவரோட ஸ்டைல் ஆஃப் கண்டென்ட். அவர் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸ்லி அவங்க எல்லாம் ஒரு கேங் அப் பண்ணி இவரை வந்து ரோஸ்ட் பண்ண, இவர் அவருக்கு ரோஸ்ட் பண்ண, கடைசியில் என்ன ஆயிடுச்சு படிச்சா சைபர் புல்லிங் வந்து பயங்கரமா ஆக அவர் அந்த சைபர் புல்லிங்கை டேக்கிளே பண்ண முடியாம ஆன் லைவ்ல 2 lakh members அந்த லைவை வந்து பார்த்துட்டு இருக்கும் போது he attempted suicide. So this is what happened in the live. ஸோ அப்போ நீங்க நினைச்சு பாருங்களேன், இப்போ இது வந்து உங்க குழந்தை அந்த லைவை பாக்குது, இதை நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா? இல்ல 24 hours-உமே உங்க குழந்தை என்னத்த பார்த்துட்டு இருக்குன்னு உங்களால வந்து மானிட்டர் தான் பண்ண முடியுமா? ஸோ இப்போ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அம்மா வந்து அதை காப்பாற்றிட்டாங்க. ஐ எம் நாட் ஷுர் வெதர் இட்ஸ் ஸ்கிரிப்டட் ஆர் ரியல். ஸோ தட் இஸ் நாட் தி டாபிக் ஆஃப் திஸ் செஷன். ஸோ இது வந்து நடந்தது. ஸோ அப்போ இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ல இருந்து இப்போ வல்னரபிளா எதனா ஒரு கிட் அந்த 2 lakhல இருக்கு. ஐம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் த 2 lakh இந்த லைவ். அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸா போட்டு எத்தனை கோடி பேர் பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ இது வல்னரபிள் கிட் வந்து அதை பார்த்தது அப்படின்னா வந்துட்டு புவர் கிட் மே இன்ஃப்ளூயன்ஸ் அதையே ட்ரை பண்ணது கூட இருக்கு, சான்சஸ் இருக்குல்ல. ஸோ ஐ டோன்ட் திங்க் தட் ஐம் பீங் பெசிமிஸ்டிக் அண்ட் தென் டாக்கிங் அபவுட் தீஸ் திங்ஸ். இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் தான் நம்ம எடுத்து வச்சு we need to talk. Don't think that this won't happen to a kid. ஸோ அப்படின்னும் போது இது வந்து எப்படி சார் நான் பேசுறது என் குழந்தைகிட்ட அப்படின்னா, many people will have the hesitation to talk about these things. Or even I talked about the porn, I talked about, even we discussed about the sexting. I'm not sure about how many people knows what is sexting, what is dating apps, how many dating apps you know. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்றதுக்காக உங்க குழந்தைங்க யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படி கிடையாது. இந்த பூனை கண்ணை முடிச்சுன்னா இருட்டா இருக்கணும், அந்த மாதிரி தான். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பார்க்கவே கூடாது. ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். சப்போஸ் உங்க பசங்கள்லாம் டீனேஜுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க ஒரு கேங்கா ஃபார்ம் பண்ணி தே வில் ஸ்பீக் அபவுட் சம்திங். இந்த மாதிரி வந்து பிரியாணி மனை பத்தி பேசுவாங்க, அதுக்கப்புறம் பிடிஎஸ் பத்தி பேசுவாங்க. தே டாக் அபவுட் சோ மெனி திங்ஸ் விச் வி நெவர் எவர் ஹர்ட் ஆஃப். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஹவு டு யூ கோ அண்ட் எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன்ஷிப் வித் யுவர் கிட்? இதெல்லாம் பார்க்காதீங்கடா பாருங்கடா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீ பூமர், வெளியில போ அப்படின்னு சொல்லிடுவான். மேபி அப்ரண்டா உங்க முன்னாடி சொல்ல மாட்டான், நீங்க போனதுக்கு அப்புறம் அவங்க பேசிப்பாங்க, எப்ப உங்க அப்பா சரியான பூமர்ரா, இனிமேல் உங்க வீட்டுக்கே வரமாட்டேன்டா அப்படின்னு கலாய்ப்பானுங்க. ஸோ அப்போ அவங்க என்னதான் பேசுறாங்க அப்படின்னா வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அட்லீஸ்ட் பேர் மினிமம் யூ ஷுட் பி அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த ட்ரெண்டிங். அவங்க என்னதான் பேசிக்கிறாங்க. இஃப் தே ஆர் டாக்கிங் அபவுட் பிடிஎஸ், அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ வாட் இஸ் பிடிஎஸ், ஹூ ஆர் ஆல் தி பிளேயர்ஸ் இன் தி பிடிஎஸ், அவங்க எந்த ரீஜன்ல இருந்து வரானுங்க, எங்க கான்சர்ட் நடக்குது. Suppose if that concert happens in Chennai, you should go and என்னடா பிடிஎஸ்க்கு போலாமா, நான் உனக்கு காசு தட்டுமா அப்படின்னு கேட்கும் போது தான் அங்கதான் வந்து புது ரிலேஷன்ஷிப்பே ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. அதர்வைஸ் இட் won't happen. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க வரணும் அப்படின்னா வந்துட்டு யூ நீட் டு கம் அவுட் ஃப்ரம் த ட்ரெடிஷ்னல் மைண்ட் செட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அண்ட் இஃப் சப்போஸ் உங்க குழந்தை வந்து இந்த மீடியா சோஷியல் மீடியால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்க, இல்ல சைபர் புல்லிங் வந்து விக்டிமா இருக்காங்க, இல்ல பண்ணதே உங்க குழந்தை தான் அப்படின்னா கூட யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அகெயின். அவங்களை அக்னாலேஜ் பண்ணுங்க, திட்டாதீங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க வந்து லீகாலிட்டி பேசணும். எதுக்காக தப்பு, ஏன் தப்பு, இதனால வந்து விக்டிம்க்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அந்த மாதிரிலாம் நீங்க பேசணும். சப்போஸ் இஃப் யூ டோன்ட் ஹாவ் தட் ஸ்கில் டு டாக், டேக் த ஹெல்ப் ஆஃப் கம்யூனிட்டி. சப்போஸ் உங்களுக்கு கம்யூனிட்டியே இல்லை அப்படின்னா கோ அண்ட் அப்ரோச் சம் சைக்காலஜிஸ்ட், கோ அண்ட் அப்ரோச் ஸ்கூல்ஸ். ஐ ஹோப் த ஸ்கூல்ஸ் ஆர் ஹேவிங் த கவுன்சிலர்ஸ். அங்க போய் அப்ரோச் பண்ணுங்க.
ஸோ டேக் ஹெல்ப். டு நாட் திங்க் அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவேன், இல்லை அடிக்காதீங்க, இல்லைன்னா வந்து தாத்தா பாட்டி பார்த்துப்பாங்க. டெஃபினெட்லி ஐம் சேயிங் தாத்தா பாட்டி டோன்ட் ஹாவ் த ஸ்கில் டு ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் திஸ் ஜென்சி இல்லைன்னா ஆல்ஃபா. இப்போ என் குழந்தைலாம் ஆல்ஃபா கிட், இதெல்லாம் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ டு நாட் ரிலை ஆன் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் இன் திஸ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். நான் பர்டிகுலர்லி இதுக்காக பேசுறேன், இந்த டிஜிட்டல் கைடன்ஸ்க்கு. டு நாட் திங்க் தட் யூ ஆர் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் கேன் ஹேண்டில். So you need to go beyond your family setup, who really knows this stuff. Take the help of psychology. Do not think that still we have a taboo. ஒரு சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனோம் அப்படின்னா வந்து இவனுக்கு ஏதோ மரம் கைண்டிடுச்சு போல இருக்கு, இவன் வந்து இவன் வந்து ஏதோ பைத்தியம் ஆயிட்டான், அந்த டேபு இன்னும் இருக்கு. ஸோ கோ பியாண்ட் தட். அந்த மாதிரி நீங்க வந்து போகணும் அப்படின்னா அகெயின் யூ ஹாவ் டு ஹாவ் அ கம்யூனிட்டி. ஏன்னா அந்த கம்யூனிட்டி தான் கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே திஸ் இஸ் ஃபார் தி மென்டல் வெல்பீயிங் தே ஆர் கோயிங். அவங்க வந்து உங்களை கலாய்க்க மாட்டாங்க, தே ஒன்ட் ஜட்ஜ் யூ. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஃபைனலி ஐம் கம்மிங் பேக் டு தட் யூடியூப் சினாரியோ விச் ஐ ஷேர். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் டைம். ஸோ இந்த சினாரியோ பார்க்காதவங்களுக்கு ஐ ஜஸ்ட் குயிக்லி டெல் யூ. ஸோ எக்ஸாம் டைம் வரப்போகுது, அம்மா வந்து பையனுக்கு சொல்றாங்க, டேய் யூடியூப்லேயே இருக்காதரா, சோஷியல் மீடியாலேருந்து வெளியில் வந்துட்டு கொஞ்சம் படிக்கிற வேலையை பாரு, அப்போதான் மார்க் எடுக்க முடியும், மார்க் எடுத்தாதான் நல்ல காலேஜுக்கு போய் நல்லா சம்பாதிக்க முடியும், கொஞ்சம் மூடி வச்சுட்டு அதை போய் படிக்கப்பாரு அப்படின்ட்டு வந்து வழக்கம் போல எப்படி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பேரண்டிங்ல ஒரு அம்மா சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சொல்றாங்க. பையனுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. பையனோட வயசு வந்து 14. ஸோ டீனேஜ்ல இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அடப்போமா உனக்கு ஒன்றும் தெரிய மாட்டுது, இப்ப படிச்சுதான் வந்து சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. என் ஃப்ரெண்டு ராம் ஒருத்தன் வந்து கேமர், அவன் வந்து யூடியூப்ல அந்த கேமை லைவா ஸ்ட்ரீம் பண்ணி அவன் வந்து 30,000 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கான். உன்னோட சம்பளம் எவ்வளோ? மாசம் ஃபுல்லா நீ வந்து உழைச்சாலுமே உன்னோட சம்பளம் 25,000 தான். ஆனா அவன் பாரு 30,000 சம்பாதிக்கிறான் கேம் விளையாடியே. ஸோ நான் கேம் தான் விளையாட போறேன், நான் முடிவு பண்ணிட்டேன், ஐம் கோயிங் டு ஃபாலோ ஹிஸ் ஃபுட் ஸ்டெப் நவ். ஸோ அதனால அந்த கேம் விளையாட படிச்சுக்கிறேன், நான் வந்து ஜஸ்ட் பாஸ் ஆனா கூட போதும், இல்லை ஃபெயில் ஆனா கூட வந்து இதுல இருந்து காசு சம்பாரிச்சிடலாம், ராமா தான் எனக்கு சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா செம்ம கடுப்பா என்ன பண்றாங்க, இர்ரா அப்பா வரட்டும், உனக்கு என்ன பண்றேன்னு பாரு, இன்டர்நெட் நாளைக்கே நான் கட் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ திஸ் வாஸ் தி சினாரியோ ஐ பிரசன்டட் அண்ட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் சம் பெர்ஸ்பெக்டிவ். இது இந்த இந்த விஷயம் உங்க வீட்டில் நடந்திருந்ததுன்னா வந்துட்டு நீங்க இதை எப்படி டேக்கிள் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு தான் நான் வந்து கேட்டேன். Unfortunately, I don't, I got some two reply, not in YouTube, our WhatsApp channel, and a few told that, okay, in the scenario, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் திங் இஸ் தி அக்னாலேஜ். ஸோ பட் நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், பட் அந்த அக்னாலேஜ் பண்ணுறது வந்து தி பிக்கஸ்ட் டஃபஸ்ட் பாயிண்ட் அதுதான். ஏன் அப்படின்னா வந்து நான் சொன்னது வந்து டீனேஜ். ஸோ கண்டிப்பாக நம்மளோட வயசு வந்து ஒரு 40+ இருக்கும். 40+ வந்து நம்மளுக்கு வந்து சில சில விஷயங்கள்லாம் வந்து அது வந்து ஸ்டப்பானா நம்ம மைண்ட்ல இருக்கும், இது தப்பு இது ரைட்டு அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து படிப்பு தான், ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த சினாரியோல படிப்பு தான் வந்து முக்கியம் அப்படின்னு ப்ரையாரிட்டி வந்து நம்ம தலையில வந்து ஆங்கர் ஆகி நின்றுடும். தட் இஸ் கால்ட் தே கால் இட் அஸ் ஆங்கரிங். அந்த ஆங்கர் ஆனதுக்கு அப்புறம் இதே வந்து என் பையன் வந்து ஒத்துக்கல, அவன் கேம் விளையாட போறான் அப்படின்னும் போது அவர் வேர்ல்டு வில் கிராஷ். நம்ம வந்து ஒரு செகண்ட்ல அவன் சொன்ன அந்த ஒரு செகண்ட்ல வந்து நம்மளோட வேர்ல்டே கிராஷ் ஆயிடும். அதை வந்து நம்ம ரிலாக்ஸாலாம் வந்து அவ்வளோ ஈஸியா வந்து டேக்கிள் பண்ணிட முடியாது. பட் ஸ்டில் தட் இஸ் த ஒன்லி வே, as you all said, that is the only way. பட் அது சொல்றதுக்கு முன்னாடி பரவாயில்லப்பா அப்படின்னு அந்த அக்னாலேஜ் பண்றதுக்கு முன்னாடி we need to prepare ourselves. அதுக்காக தான் நான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன், ட்ரெடிஷ்னல் பேரண்டிங் இஸ் டோட்டலி நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஸோ அதனால வந்துட்டு we need to act as a, எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸா மாறிடணும் ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல் தி சைக்காலஜிஸ்ட் அண்ட் தி அவார்ட் வின்னிங் ஆர் நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணவே முடியாது. we need to act as a mentor. ஏன்னா நீங்க வேணா வந்து ஃப்ரெண்ட் ஆகலாம் ட்ரை பண்ணலாம், பட் அதர் உங்களோட பையனோ பொண்ணோ அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது நீங்க பூமர் தான். நீங்க என்னதான் ஆக்ட் பண்ணாலும் நீங்க பூமர் தான், அவங்களால வந்து உங்களை ஃப்ரெண்டா பார்க்கவே முடியாது. ஸோ திஸ் இஸ் தி ரியாலிட்டி. ஸோ அதை வந்து நீங்க ட்ரை பண்ணாதீங்க, தட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா we need to act as a mentor, like Vayaburi sir lightly mentioned, we need to act as a counselor. ஆனா கவுன்சிலர் மாதிரி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா we need to understand the psychology, brain, these things. that is a core objective of the கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து பின்னாடி சைக்காலஜி ஏன் திருப்புறோம், இந்த மாதிரி கேஸ் ஸ்டடி வச்சு ஏன் நாங்க வந்து பேசுறோம் அப்படின்னா, ஐ ஹாவ் அ கிட் அண்ட் சரேஷ் ஹேவிங் அ கிட். அதுக்காக நாங்க வந்து இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கும் போது என்னென்ன சைக்காலஜிஸ்ட் என்னென்ன பேரண்டிங் சொல்றாங்க, எப்படிலாம் வந்து பிரெயின் ஒர்க் ஆகுது அப்படின்னு படிக்கும் போது we are all learning and we are try to apply the same in the parenting. ஸோ அதை தான் நானும் ட்ரை பண்றேன். சார் சொன்ன மாதிரி நானும் கவுன்சிலராக ட்ரை பண்றேன், நானும் மென்டாராக ட்ரை பண்றேன். ஸோ ட்ரையிங் இஸ் டிஃப்ரெண்ட்,
பர்சீவிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ வி நீட் டு பர்சியூ தீஸ் திங்ஸ். அப்போதான் டீனேஜ்ல அந்த டைம்ல நீங்க நோ சொல்றதுக்கு உங்க மைண்ட் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா, குழந்தை பிறந்ததுல இருந்தே யூ நீட் டு லேர்ன் சைக்காலஜி, யூ நீட் டு லேர்ன் பேரண்டிங், யூ நீட் டு லேர்ன் டெக்னாலஜி, யூ நீட் டு லேர்ன் சோஷியல் மீடியா. இது எதுவுமே லேர்ன் பண்ணாம இந்த சினாரியோ வரும்போது பரவாயில்லப்பா நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்றது வந்து பேச்சுவாக்கில் நல்லா இருக்கும், செயல்ல செய்யவே முடியாது. ஏன்னா இன்னி வரையும் நான் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருக்கேன். ஒரு விஷயம் நான் என்னதான் இப்போ வந்து செஷன் எடுத்தாலுமே திடீர்னு என் பையன் எதனா வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் அவனுக்கு கிடையாது, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது நெகட்டிவா இருக்கிற பட்சத்துல ஒரு ஷேக் நடக்க தான் செய்யும். அந்த டைம்ல வந்து நான் எப்படி என் செல்ஃப் கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு நான் வந்து அதை எம்ப்ரேஸ் பண்றேன், சார் சொன்ன மாதிரி அரவணைக்கிறேன்றதெல்லாம் வந்துட்டு அது முழுக்க முழுக்க என்னோட செல்ஃப் கண்ட்ரோல் தான், குழந்தையோட தப்பு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் அக்னாலேஜ். யா இட்ஸ் குட் டு ஹேவ் த ஹாபி. ஓ, கேமிங் இஸ் அ குட் ஹாபி, சூப்பர்ரா, நல்லா இருக்கு, மேல சொல்லு. இதுதான் நாங்க பர்சனல் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாங்க ரைட் ஃப்ரம் த பிகினிங் வி ஆர் டெல்லிங் தட் வி ஷுட் ஹேவ் அ பர்சனல் டைம். எல்லா விஷயத்தையுமே எல்லா டைம்லயும் பேசிட முடியாது. ஸோ அப்ப நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சினாரியோ வரும்போது ஸ்ட்ரைட் அவே வி ஷுட் நாட் ரியாக்ட். ஸ்கூல்ல போயிட்டு நீங்க பேசின உங்க பையன் ஒரு என்னங்க உங்க பையனை வளர்த்து வச்சிருக்கீங்க, எவ்வளோ அராத்தா இருக்கும், உங்க பையனாலதான் மத்த கிளாஸே கெட்டு போகுது அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு செம்ம கோவம் வரும், அவனை போட்டு விளாசிடலாம்னு தோணும். பட் வி ஷுட் நாட் ரியாக்ட்ல. ஆனா வி வில் ரியாக்ட். தட் இஸ் ஹவ் அவர் பிரெயின் எவால்வ். நான் சொன்ன திரும்பியும் பிரெயின் எவல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம இது மாதிரி ரியாக்ட் பண்ணி தான் நம்ம பிரெயின் இருக்கு. அப்ப அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் ஹேவ் எ ஸ்கெடியூல். இந்த மாதிரி பர்சிங் இஷ்யூலெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்றதுக்கு வி ஷுட் ஹேவ் எ ஸ்கெடியூல் இன் அவர் டெய்லி லைஃப். அதுதான் பர்சனல் டைம் ஃபார் டிஸ்கஸிங் திஸ் கைண்ட் ஆஃப் டாபிக் வித் கிட்ஸ். அப்போ அந்த பர்சனல் டைம் என்னோட டைம் வந்து 9 o'clock தூங்குறதுக்கு முன்னாடி. அந்த 9 o'clock ஐ வில் வெயிட் தட். அப்ப என்ன ஆகும்னா இப்போ வந்து ஒரு ஒரு பஃபர் டைம் கிடைக்குது, என்னோட கோவம் கம்மியாகும், நான் நிலைமைக்கு வருவேன், நான் யோசிப்பேன் எப்படி இவனுக்கிட்ட வந்து பேசலாம். அன்வர் சார் சொன்ன மாதிரி இல்ல வையாபுரி சார் சொன்ன மாதிரி என்னென்ன வழிகள்லாம் நம்ம வந்து பாயிண்ட் போட்டு இவனை நம்ம வழிக்கு இழுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு டைம் தேவையில்ல. அதுக்கு ஒரு ஸ்கெடியூல் தேவை. இன்னைக்கு முடியல அப்படின்னா நாளைக்கு ஒத்தி போடுங்க, நாளைக்கு முடியலன்னா வீக்கெண்ட் ஒத்தி போடுங்க. நீங்க வந்து ஜாலியா படத்துக்கு போயிட்டு பார்க் போயிட்டு நல்ல ஒரு அட்மாஸ்பியர்ல இப்போ ஓப்பன் அப் நம்ம பேசினா பையன் கேட்பான் அப்படின்ற அந்த அட்மாஸ்பியருக்கு கொண்டு வந்துட்டு தான் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணணும். பட் டு நாட் இன்ஸ்டன்ட்லி ரியாக்ட். இந்த மாதிரி ஒரு பர்சனல் டைம் வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் திஸ், யூ நீட் டு ப்ரிப்பேர் ஃபார் திஸ் கைண்ட். அப்போ நீங்க குழந்தையில இருந்தே பர்சனல் டைம் வச்சுக்கணும். ஐ டூ எவ்ரி டே ஆர் ஈவன் ரெகுலர்லி ஐ டூ. அப்பதான் வந்து அவங்க ஆடா ஃபீல் பண்ண மாட்டாங்க. திடீர்னு உங்க டீனேஜ் பையனை கூப்பிட்டு வாடா பேசலாம் அப்படின்னா போயான்ட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து அது ஆடா இருக்கும். நம்ம எங்க அப்பா கிட்ட இன்னி கூட நான் பேச மாட்டேன். ஏன்னா எங்க அப்பா வந்து வெரி வெரி ரக்கட் பேரண்ட். அவர் வந்து என்னை அடிச்சு தான் வளர்த்தாரு. அவர்கிட்ட அப்ரோச் நானும் கிடையாது, யாருமே அப்ரோச் பண்ண முடியாது எங்க அப்பாவை. அவரோட பர்சனாலிட்டி அப்படி, அவரோட ஒரு கேரக்டர் அப்படி. ஸோ ஐ எம் நாட் அது தப்பு ரைட்டுன்னு சொல்ல வரல, அவரோட பர்சனாலிட்டி அப்படிதான் இருக்கு. பட் அது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா என்னோட இப்போ நான் பார்த்து வளர்ந்து இதுவரையும் அப்படி இருக்கும்போது திடீர்னு என்னால போயிட்டு எங்க அப்பாவை அப்ரோச் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் அப்ப நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு சினாரியோல பர்சனல் டைம்ல பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ நீட் டு ஸ்டார்ட் ரைட் நவ். இப்போத்திருந்தே நீங்க அந்த பர்சனல் டைம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த டைம்ல அது ஆடா இருக்காது ஃபார் யுவர் கிட், உங்களுக்குமே தான். அப்போ நீங்க அது வந்து சகஜமா பேசலாம். எங்க அப்பா எல்லாத்தையும் சகஜமா பேசுவாரு, எல்லா விஷயத்தையும். யூ ஹேவ் டு ஷேர் யுவர் ஃபெயிலியர்ஸ் ஆல்சோ வித் தம். பிரச்சனை எல்லாம் அங்க பிரெயின் ஸ்டாம் பண்ண முன்னாடியே சொன்ன பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல்ல பிரெயின் ஸ்டாம் பண்ணணும், அதுவுமே இந்த பர்சனல் டைம்ல தான் பண்ணணும். ஸோ யூ ஷுட் ஹேவ் அ பர்சனல் டைம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஓகே கேமிங் சூப்பர், கேமர் ஆகுறது ஃபைன். அப்போ நம்ம ஒன்று பண்ணலாமா, ஷால் வி ரிசர்ச் யாரெல்லாம் டாப் கேமர்ஸ் இன் த வேர்ல்ட், டாப் கேமர்ஸ் இன் இந்தியா, டாப் கேமர்ஸ் இன் சென்னை, அவங்கெல்லாம் யார், என்ன பண்றாங்க, எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அவங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் என்ன, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, பேக்கப்ஸ் என்ன, இதெல்லாம் மாதிரி ரிசர்ச் பண்ண ட்ரை பண்ணலாமா அப்படின்ட்டு நீங்க ரிசர்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். நான் அதை பண்ணியிருப்பேன். ஸோ அதுலேயே வந்து வி வில் ஸ்பெண்ட் சம் டைம் அண்ட் எனர்ஜி. அப்ப பண்ணும்போது தான் தெரியும் மேபி அந்த கேமர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு எஜுகேஷனல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கலாம், கேமிங் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா வந்து சோஷியல் மீடியா பத்தி படிச்சிருக்கலாம், மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கலாம். ஸோ அதனாலதான் வந்து அவங்களால வந்து டேப் இன் பண்ணி ஏர்ன் பண்ணிருக்க முடியும். ஸோ இதை வச்சே நம்ம வந்து வி கேன் டெல், வி ஆர் நாட் அட்வைசிங், வி கேன் எண்ட் ஆஃப் தி ரிசர்ச் என்ன சொல்லுது, படிச்சு இதெல்லாம் படிக்கணும், அப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் படிக்கணும்னா இதெல்லாம் போகணும், இதுக்கப்புறம் நீ வந்து இந்த கேமிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரலாம். இல்லைன்னா டெக்னாலஜி ரிலேட்டடா கோடிங் கத்துக்கிட்ட அப்படின்னா யூ கேன் ஈவன் டெவலப் தி கேமிங், அப்படியும் பண்ணலாம். யூ ஷுட் ஹேவ் எ மென்டார். ஹூ இஸ் தட் மென்டார்? ஐ அம் நாட் எ மென்டார்.
ஸோ அப்போ கேமிங் டெவலப் பண்றவனுக்கிட்ட வந்து நீங்க லிங்க்டின்லயோ இல்ல வேற ஒரு ஃபோரம்லயோ யூ கேன் டை அப் யுவர் கிட், இதை நீ ஃபாலோ பண்ணு, இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாரு. இஃப் பாசிபிள் அவங்களோட ஃபோரம்குள்ள போயிட்டு மீட் பண்ண முடிஞ்சதுன்னா யூ கேன் borrow some 10 minutes ஆஃப் their டைம். இந்த மாதிரி என் பையனும் வந்து கேமிங் விளாடணும்னு ரொம்ப ஆசைப்படுறான் சார், நீங்க என்ன மாதிரி நீங்க சஜஷன்ஸ் கொடுக்குறீங்க, rather than parents suggesting something, if someone who is there in that industry itself, if they tell ஓகேப்பா இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அவங்க அதை வேத வாக்கா எடுத்து ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் மோர் வே. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து பூமர் தான். சப்போஸ் அந்த மாதிரி இருந்துருச்சு, நீங்க அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிக்கல, திடீர்னு நீங்க வந்து பேசுறீங்க அப்படின்னா வந்துட்டு தே won't hear you. அப்படின்னும் போது we should have a third person. அந்த தேர்ட் பர்சன் வந்து திரும்பி நான் சொல்றேன், தாத்தா பாட்டி இழுத்துட்டு வராதீங்க, இல்ல பக்கத்து வீட்டு மாமா அப்படிலாம் இழுத்துட்டு வராதீங்க. இப்படிதான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணுவோம். அப்படி பண்ணாம நம்ம வந்துட்டு, நான் இப்போ வந்து பவித்ரா சொன்ன மாதிரி டேக் இட் இன் ரைட் சென்ஸ். பவித்ரா, இப்போ நீங்க வந்து நல்ல நிலைமையில இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. பட் இந்த யார்ட் ஸ்டிக்கை வந்து உங்களால வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து வேற விதமான ஒரு அட்மாஸ்பியர், வேற விதமான ஒரு கைடன்ஸ் கிடைச்சிருந்தது அப்படின்னா நீங்க இதை விட நல்ல பொசிஷன்ல இருந்திருக்கலாம், இதை விட கீழேயும் போயிருக்கலாம். ஸோ இப்ப இருக்கிற இந்த கரண்ட் இதை வச்சு நம்ம வந்து ஓகே நான் வந்து நல்லா வந்துட்டேன், தென் தட் பேரண்டிங் இஸ் குட், வி கேன் காப்பி தட் ஒன் ஆர் திஸ் வே இஸ் குட் அப்படின்றதான் நிறைய பேர் வந்து பேசுறாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் த வே. தட் இஸ் எக்ஸ்பர்ட் தேர், தட் இஸ் அ ப்ராப்பர் வே, பெட்டர் வே. நான் அப்படியே சொல்லலாம், இந்த அப்ரோச்சை விட இன்னொரு பெட்டர் அப்ரோச் இஸ் தேர். அன்பார்ச்சுனேட்லி வி ஆர் நாட் அட் ஆல் எக்ஸ்ப்ளோரிங் தட். நம்ம இதுலேயே செட்டில் ஆயிடுறோம், திங்கிங் தட் ஓகே என் லைஃப் நல்லா இருக்கே அப்ப இதே போதும் அப்படின்னு செட்டில் ஆயிடுறோம். என் குழந்தை என்னை விட நல்லா வந்தா போதும், தட் கோல் இஸ் வெரி வெரி மினிமல் கோல். ஏன்னா என் பக்கத்து வீட்டு பையன் வந்து இது இன்னும் அவங்க அப்பா அம்மா வந்து நிறைய பண்றாங்க, பிகாஸ் தே நோ அதர் வேஸ், வி ஆர் நாட் எக்ஸ்ப்ளோரிங் தட். ஸோ அப்படின்னும் போது வி ஷுட் நாட் ஸ்டாப் வித் அவர் சின்ன சர்க்கிள்ல ஸ்டாப் பண்ணாம வி ஷுட் கோ அண்ட் பியாண்ட். ஸோ இந்த சினாரியோக்கு அகைன் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கிட்டயே நம்ம வந்து டை அப் பண்ணி, இஃப் தே பிகம் த மென்டார் ஃபார் மை கிட், he will be in a better place. ஸோ அந்த மாதிரி தென் கோ ஃபார் த பேக்கப் பிளான். ஓகேப்பா நீ கேமிங் இருக்கு, சூப்பர் 30,000 சம்பாதிக்கிறேன், 40,000 சம்பாதிக்கிறீங்க. சப்போஸ் ஆஸ் வயபரி சார் செட், யூடியூப் திடீர்னு ஸ்டாப் பண்றான், மானிட்டேஷன் ஸ்டாப் பண்றான், ஆர் ஹவ் டிக்டாக் பேன் பண்ண மாதிரி யூடியூப்பை பேன் பண்றாங்கன்னா வாட் இஸ் த பேக்கப் பிளான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷன் கேள்வியும் நம்ம கேட்கும் போது ஓகே நீ அந்த ரிசர்ச்ல இதையும் ஆட் பண்ணிக்கோ, வாட் இஸ் த பேக்கப். இப்போ உனக்கு படிப்பு இல்லை, இப்போ கேமிங்கும் போயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும் போது தே வில் ரியலைஸ். I'm not giving any advice. I'm just making them to think. இதுதான் நான் சொன்னேன், அவங்களுக்கு prefrontal cortex கிடையாது. So they can't do the critical thinking. But as a parent, as a mentor, I am thinking on behalf of them. I'm just putting the கேள்வி to them in the personal time. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இதை கொண்டு வாடா, நீ அது வரையும் நான் நோ சொல்லலை, யூ கோ அண்ட் டூ கேமிங், ஸ்கெடியூல்ல வந்துட்டு படிக்கவும் செய்ய, கேமிங்கும் விளையாடுங்க, ஐம் நாட் அகேன்ஸ்ட் யூ, பட் இந்த கேள்விக்கு எல்லாமே எனக்கு வந்து வந்தாகணும் அப்படின்னு சொல்லும் போது they will try. If they don't try, you do the research on behalf of them and do the பாரு நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் பாரு, அதுக்கு ஆன்சரே கிடையாது. ஸோ இஃப் வி ஹாவ் தி டிகிரி, அதுக்கப்புறமேட்டு இதுவும் நல்லா, சப்போஸ் அப்போ ரெண்டுமே இருக்கும்ல, நீ அது வரையும் காசு சம்பாதிக்கலாம், இது போயிடுச்சுன்னா டிகிரி வச்சு நீ காசு சம்பாதிக்கலாம், தென் அப்போ இதையும் பண்ணு அதையும் பண்ணு அப்படின்னு ஒரு இதுக்கு வந்தாகலாம். தென் ஹேவ் த கான்சிக்வன்சஸ். சப்போஸ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், நீ ஜீரோ தான், அவன் போயிடுவான், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல பொசிஷன்ல இருப்பான், நீ எங்க இருப்பேன்னு தெரியாது. பாரு ஒருத்தன் கிரிக்கெட் விளாடணும் போனா, யூ கேன் ஷோ த ரியல், கிரிக்கெட் தான் வேணும்னு ஒருத்தன் போனா அவனோட லைஃப் பாரு எப்படி இருக்கு, விராட் கோலி ஆகணும்னு நினைச்சான், பாரு என்ன பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி நீங்க இன்ஸ்டன்சஸை காட்டி கூட வந்து யூ கேன் மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வாட். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட மைண்ட்ல வந்துட்டு நான் இப்போ சடனா வந்து எழுதி வச்சிருந்தேன். ஸோ வித் திஸ் ஐ வில் கிவ் டு சடேஷ் குவிக்லி. ஏன்னா உங்களுக்கு ஆட் பண்ணணும்னா விட்டு போச்சுன்னா நீ ஆட் பண்ணு, தட் வி கேன் கன்க்ளூட் தி செஷன். ஓகே, இல்லை நீ ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்ட. நான் புதுசாக என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, லைக் வாட் எவர் இட் இஸ் மை கீட் வாண்ட் ட்ரை ரைட், ஐ வில் கோ டீப் டைவ் ஆன் இட். ஓகேவா, பேசுறதுக்கு முன்னாடி நீ ரிசர்ச் பண்ணணும்னு சொன்னல, ஸோ ஐ வில் டீப் டைவ். ஸோ அப்போ அந்த நீ கேமிங்கில் டீப் டைவ் பண்ணி நீ சொல்லிட்ட, நான் கவர் பண்ணிட்டு கைடன்ஸ் கொடுப்பேன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஆக்சுவலி ஒரு குழந்தை வந்து நான் கேம் பண்றேன், அதை வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னா, யூ ஜஸ்ட் கிவ் தி கேம். ஓகேவா, 3வது நாள் வந்துட்டு வந்துடும் கேம் எனக்கு ஒத்து வராது அப்படின்னு. ஏன் அப்படின்னா த கேம்ஸ் நாட் டிசைன்ட் டு ஈஸிலி பிளே அண்ட் ரெக்கார்ட் அண்ட் மேக் மணி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பப்ஜி பத்தி நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன். ஸோ பப்ஜி தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ரெக்கார்ட் பண்றாங்க. நீ புதுசா உள்ள போனேன்னு வச்சுக்கோங்க, பப்ஜி ஆல்ரெடி லான்ச் ஆகி 6 years ஆயிடுச்சு, அங்கெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் தான் இருப்பான். நீ உள்ள போனாலே டப்புன்னு ஹெட்ஷாட் போட்டுருவானுங்க உங்களை.
ஸோ அப்ப டோப்பமைன் கம்மியாயினே வந்துடும், அவங்களே வெளில வந்துருவாங்க. நம்ம இவ்வளோ உரி பண்ணணும்னு வேண்டிய அவசியம் கிடையாது. அதையும் தாண்டி அவங்க நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தென் வி கேன் ஸ்டார்ட் திங்கிங் அலாங் த லைன் லைக் பூபதி செட். ஓகே, உனக்கு கேம் டெவலப் பண்ணணுமா, கேம் விளையாடணுமா? ஓகே, கேம் விளையாடுறது வந்து அவ்வளோ பேடான விஷயம் கிடையாது. ஓகே, பிகாஸ் வி த கேமிங் இண்டஸ்ட்ரி கேம் டெவலப் பண்றோம் பாத்தீங்களா, அந்த கேம் டெஸ்ட் பண்றதுக்கு தேர் நாட் கெட்டிங் த குவாலிட்டி அஷூரன்ஸ் பீப்புள் கரெக்ட்லி. ஸோ அப்போ அந்த டெஸ்டிங் அந்த ஹெட் கூட ஆகலாம். ஸோ அப்போ ஹி கேன் மேக் மணி, அதுலேயும் மணி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ யூ நீட் எக்ஸ்ப்ளோர் ஆன் ஆல் த வே. உனக்கு விளையாட மட்டும் தான் பிடிக்கும்னா இதான் பார்த்து, இதை விட்டா வேற கிடையாது, ஒன்லி ஒன். ஸோ I actually like probability. I try to introduce probability. The moment you give the probability, right, அவங்களுக்கு probability புரிஞ்சுக்கிற சக்தி வந்துருச்சுனாலே they would know. When you put down the equation, they know the success factor is 3% here. இப்போ கிரிக்கெட்னா பார்த்தீங்கன்னா இட்ஸ் 0.001% தான் சொல்லுவேன். யூ ஆர் மேக்கிங் டு இந்தியன் டீம்னா ஐ மே பி ராங், பட் இட் கேன் பி ஸ்டில் 0.0001. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 1.4 பில்லியன் பீப்புள் இருக்கோமா இந்தியாவில், அதுல 11 பேருக்கு தான் சான்ஸே கிடைக்கும் இந்தியாவில் விளையாட. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் ப்ளே ஃபார் இந்தியா, ஐ வாண்ட் ப்ளே ஃபார் ஒன் ஆஃப் த ஐபிஎல் டீம். லிட்டில் பிட் ப்ராபிலிட்டி என்ஹான்ஸ் ஆகும். நோ, ஐ வாண்ட் ப்ளே ஒன்லி ஃபார் லோக்கல் டிவிஷன், லிட்டில் பிட் என்ஹான்ஸ் ஆகும். ஆனால் லோக்கல் டிவிஷன் விளாண்டா உனக்கு காசு வராது. அட்லீஸ்ட் யூ நீட் டு ப்ளே ஃபார் அன் ஐபிஎல் டீம் டு மேக் அ குட் மணி, ஸோ யூ லிவ் அ பெட்டர் லைஃப், ரைட்? அப்போ அந்த ப்ராபிலிட்டி காமிச்சாலே பாதி பேருக்கு பயம் வந்துடும். அதையும் தாண்டி ஐ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உள்ள போக முடியும். ஓகேவா, இது போயிட்டு என்னால் அடிக்க முடியும் இஃப் ஐ பிளான் கரெக்ட்லி அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே போனாலும் சேம், எனி ஸ்போர்ட்ஸ் எனி திங், ஆல் த சேலஞ்சஸ் அங்கே வரும்போது ஒன்லி இஃப் யூ ஹேவ் த ஸ்கில் யூ கேன் சர்வைவ் த. ஸோ அப்போ ஈஸியாக வந்து நம்ம பூபதி வந்து இதுக்கு முன்னாடி லீடு லேக் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ராக்கிங் மெக்கானிசம் நான் போடுவேன். 6 monthsல நான் இவ்வளோ பண்ணி யூ ஸ்டில் ஹேவன் ப்ராக்ரஸ் டுவெல் மீன்ஸ் யூ நீட் டு ட்ராப் டவுன். இது வந்து கண்டினியூஸாக எங்கர் ஏஜ்லேருந்து பிளான் பண்ணும்போது the math won't lie, so they will agree. So that's why I always say we need to teach math to the kids in a way they apply in real life rather than just solving it in a classroom or like exams. No way it was going to help them. Okay, so upper probability is a very important thing to make a decision. A kid cannot do that probability by them. As a mentor, I'll show the probability and statistics. That's the one. And number two, in this scenario, and coming to the scenario, you want to play the YouTube gaming, I'll just allow them. I'll put a channel, I'll guide them, and I'll become a manager for the channel. And after 6 months, I will show the stat and a number of hours spent. We didn't make anything. And then, like, if we make anything, we try to keep it as a side hustle and still focus on it. ஸோ அப்போ இது சைடு ஹசல் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா உங்க குழந்தைக்கு ஒரு கோலை நீங்க சின்ன வயசுல செட் பண்ணிருக்கணும். அந்த கோல் இருந்தா மட்டும்தான் இது கோலோட அலைன் ஆகல, இட் பிகம்ஸ் அ சைட் ஹசல். உனக்கு இப்ப கிரியேட் ஆன இன்ட்ரெஸ்ட் வி புட் இன் ஒன்லி திஸ் மச் டைம், ஏன்னா மெயின் கோலுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வி கேன் புட் ஆன் த டைம். ஸோ இது எல்லாத்தோட காம்பினேஷன் போடும்போது ஐ ஃபீல் லைக் ஐ மே நாட் பி 100% கேன் டேக்கிள் இட், பட் ஐ மே பி இன் அ ரைட் ட்ராக். ஸோ அங்க ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல ஐ கேன் align with the kid, like our kid can align with me, like in a line where it leads to the goal which we set. தேங்க்ஸ் சுரேஷ், ஒண்டர்ஃபுல்லி புட், ஒண்டர்ஃபுல்லி ஆடட். ஸோ அகைன் ரீஹைட்ரேட்டிங், ஸோ இது வந்து ஒரு நாள்லலாம் ரியாக்ட் பண்ணிட முடியாது. சைக்காலஜி தெரியணும், மேத் தெரியணும், ஹவு வி இன்ட்ரடியூஸ் மேத். இப்போ தான் 25 வீக்ஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ when right time comes, we will also introduce how this probability can be applied in the real life. How the the metrics, the lead and lag, ஆல்ரெடி நாங்கள் எல்லாமே சொல்லிட்டோம். லீட் அண்ட் லேக் எப்படி பண்ணணும், ப்ராபபிலிட்டி நிறைய ப்ராபபிலிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து when the right time comes, அதையுமே நாங்கள் வந்து பண்ணுவோம். ஸோ ஃபார் தட் you need to align with us, community ட்ராவல் பண்ணணும். So when these are all put together, only this one problem can be solved, or these steps can be also extend to the other problems. So this is what we need to share.